டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக இளைஞர்களும் களமிறங்கியிருக்கிறார்கள். தங்களால் ஆன முறைகளில் அவர்கள் போராட்டத்திற்கான ஆதரவு முயற்சிகளை எழுப்பி வருகிறார்கள். டெல்லி ஜந்தர் மந்தரை களமாக கொண்டு கடந்த 14ஆம் தேதி போராட்டத்தை முன்னெடுத்தனர் தமிழக விவசாயிகள். 100க்கும் குறைவான விவசாயிகள் தொடங்கிய இந்த போராட்டம் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மண்டையோடுகளுடனும் அரை நிர்வாணமாகவும் எலியை வாயில் கடித்தும் தங்களாலான முறைகளில் போராட்டங்களை நடத்தி கவனம் ஈர்த்து வருகிறார்கள் விவசாயிகள். இவர்களுக்காக சில இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் போராட்டத்தை வீடியோ பதிவாக வெளியிட்டு ஆதரவு திரட்டி வருகிறார்கள். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஒவ்வொருத்தரோட கதையை கேட்டால் சத்தியமாக அழுகே வருது. ஏன்னா 1 லட்ச ரூபா தான் இவங்க வந்து 1 லட்ச ரூபா தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா வட்டி மட்டுமே இருந்திருக்கு. அதை வந்து அவங்க தெளிவாக அவங்க படிக்காதனால தெரியப்படுத்தவும் இல்லை. நாங்கள் வந்து இதெல்லாம் கேட்க முடியாது. நாங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே டியூட்டியில் இருக்கோம், அவங்க ஷூட்டிங் அதுன்னு போகிறோம். பார்த்தோம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி வந்தால் இவங்க வெளியவே தெரியல. ஆக்சுவலாக விவசாயிகளுக்காக ஆதரவு வாசகங்கள் எழுதிய பதாகைகளுடன் இரு இளைஞர்கள் காலை முதல் இரவு வரை அங்கேயே நின்று தங்களால் ஆன ஆதரவை வெளிப்படுத்தி வருகிறார்கள். விவசாயிங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்கிறது ஆக்சுவலாக இங்கே ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. அப்போ நாங்கள் படிக்கிற சிவில் சர்வீஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டோம். இதே மாதிரி போராட்டம் பண்ணோம். ஆனால் அது ஒரு போராட்டத்தை தாண்டி இப்போ விவசாய போராட்டங்கிறது அந்த அளவுக்கு ஒரு பாதி கூட போகலை இங்கே டெல்லிங்கிறது உண்மை. அது ஒரு விளம்பரம் மாதிரி வந்துட்டு போன மாதிரி எனக்கு ரொம்ப தோண ஆரம்பிச்சிச்சு. 12 நாள் நடந்துச்சு. 13ஆவது நாள் இப்போ இங்கே இல்லாதனால திரும்பி எல்லாரும் குரூப்பில் கேட்டோம். யாரும் வராமல் இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் பண்ணலாங்கிற மாதிரி நாங்கள் 2 பேர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து போய் சும்மா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு மட்டும் போகிறாங்க. அது என்னமோ எதுவும் மாதிரி தெரில. இப்போ நான் ப்ளக்கார்டு பிடிச்சிருக்கேன். ஒரு 50 பேர்கிட்டையாச்சும் நான் சொல்கிறேன் என்னென்னு என்கிட்ட வந்து கேட்குறேன், என்ன பிரச்சனை கேட்குறேன். தெரியாதவங்களும் வந்து கேட்குறேன். 50 பேர்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் ஃபார்மருக்கு பிரச்சனை, விவசாய குடும்பத்துலேருந்து நான் இருக்கேன், அதனால் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறான்னு. எனக்கு உங்கள் மேலெலாம் நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது சார். ஜல்லிக்கட்டு பிரச்சனை அப்போ இளைஞர்கள்லாம் நல்லா பண்ணாங்க, நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. இல்லை இப்போ இளைஞர்கள்லாம் இல்லாததுனால தான் இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். என்னால் முடிஞ்சது என்ன, ஒரு தகவலை பரப்ப முடியும் என்னால். நானே என் நண்பனும் வந்தோம் பண்ணுறதுக்கு. இவர்களைப் போல சில இளைஞர் குழுக்களும் பிற மாநில விவசாயிகளும் டெல்லிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டினரும் தமிழக விவசாயிகளின் போராட்டத்திற்கு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்திய வண்ணம் உள்ளனர். புதிய தலைமுறைக்காக டெல்லி செய்தியாளர் குழு.